ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பாதுகாப்பாக பத்திரமா வீட்லேயே இருங்க. இப்போ தான் நீங்கள் முத நம்மளோட ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரொம்பவே ஹெல்த்தியான பாதாம் பால் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபமான முறையில் வீட்டில் செஞ்சிடலாம். நம்ம வீட்டு குழந்தைங்க பால் பாதாம் பருப்பெல்லாம் சாப்பிட ரொம்ப அடம்பிடிப்பாங்க. அப்படி அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி பாதாம் பால் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதாம் பாலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலில் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்து நீங்கள் காய்ச்சி எடுத்துக்கோங்க. 100 கிராம் பாதாம் பருப்பை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 10 நிமிஷம் போட்டு இது மாதிரி தோல் உரிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சும் கூட தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டு தோல் உரிச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு சிட்டிகை குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது முழுக்க ஆப்ஷனல் தாங்க. குங்குமப்பூ கிடைக்காதவங்க ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த குங்குமப்பூ மஞ்சத்தூள் இல்லாமல் கூட இந்த பாதாம் பாலை செய்யலாம். வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். 6 டீஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த சர்க்கரையோட அளவு உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம பாலை காய வச்சுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க பாதாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க பாதாமை மாற்றிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நாம் அரைச்சி வச்சுருக்க பாதாம் விழுதை பாலில் சேர்த்துக்கலாம். அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதாமை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டே இருங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பாதாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், பால் பொங்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கரண்டி எடுக்காமல் நல்லா கிளறி விட்டே இருந்தீங்கன்னா பாதாம் நல்லா வெந்து பாதாம் பால் ரெடி ஆயிரும். அடுத்ததாக நம்ம வாசனைக்காக எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஊற வச்சுருக்க குங்குமப்பூவையும் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விட்டே இருங்க. பால் வேணாம் பாதாம் வேணான்னு அடம் பிடிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் இது மாதிரி பாதாம் பால் செஞ்சு கொடுங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. நம்ம இப்போ சேர்த்துட்ட குங்குமப்பூ நல்லா வெந்து கலர் மாதிரி வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் நல்லா கிளறி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாதாம் நல்லா வெந்திருக்கு, பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. நம்ம சேர்த்துக்கிட்ட குங்குமப்பூ நல்லா கலர் மாதிரி எல்லோ கலரில் நம்மளோட பாதாம் பால் ரெடி ஆகிருக்கு. கடைசியாக நாம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையான ரொம்ப ஹெல்த்தியான பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை ரொம்ப சுலபமாக வீட்லேயே செஞ்சிடலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோட பாதாம் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே வெதுவெதுப்பான சூட்டில் குடிக்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். நம்ம ஃப்ரம் கோவை சேனல் 20,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இது நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால் மட்டும்தான் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களோட ஆதரவை எப்பவும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் ஒரு முறை உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்மளோட ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.